இந்த வாட்டி நாம இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா குரு மிதுன ராசியில இருக்காங்க, கேது சிம்ம ராசியில இருக்காரு, மகர ராசியில சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 4 கிரகங்கள் இணைந்து இருக்காங்க, கும்ப ராசியில ராகு இருக்காரு, மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. இந்த மாதம் 4ஆம் தேதி மகரத்தை விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு, அங்க ராகு உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 6ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு. அப்புறமா இந்த மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை, அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சகட்டமாக இருக்காரு. 4ஆம் வீடுன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் ஹவுஸு, ப்ராப்பர்ட்டிஸு எசெட்ஸ் ரிலேட்டட் ஹவுஸு. இந்த 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு வந்தாரு. செவ்வாய் உங்களுக்கு ஃபினான்ஸ் லார்டு, 2ஆம் வீடுன்னா ஃபினான்ஸ் ஹவுஸ். ஸோ இந்த ஃபினான்ஸ் லார்டு 4ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த டைம் பீரியடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு? ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். முக்கியமாக நமக்கு வர பணம் அது நமக்கு சொத்தா மாத்துறதுக்கான ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபினான்ஷியலி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் சரி, ப்ராப்பர்ட்டி விற்பனை செய்வதுக்கு சரி ரொம்ப நல்ல டைம் பீரியடு. இப்போ 4 செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்ன்னு சொன்னாலே நமக்கு ப்ராப்பர்ட்டி நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். அந்த நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் எசெட்ஸ் ஹவுஸ்ல 4ஆம் வீட்டுல உச்சகட்டமாச்சு. ஸோ நிலம் வாங்குறதுக்கு, நிலம் விற்பனை செய்வதுக்கு, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். முக்கியமா நிலம் வாங்குறதுக்கு இது நல்ல டைம் பீரியட். உங்க பேர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி அமைகிறதுக்கு இது நல்ல டைம் பீரியட். 2வது விஷயம், செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலி ஹவுஸ். ஃபேமிலி ஹவுஸ் லார்டு 4ஆம் வீட்டுல உச்சமாயிருக்காரு. ஸோ அதனால ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட எசெட்ஸ் ஏதாச்சும் இருந்தா உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, ஃபேமிலி வெல்த் உங்க நேம்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால 4ஆம் வீடுன்னா எசெட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸு, நிலம் வண்டி அப்படியே வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஹவுஸா இருந்ததுனால 11ஆம் வீடு இதுக்கு கெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸா இருக்கிறதுனால, ஸோ இங்க கெயின்ஸ் லார்டு என்ன இருக்காரு,
ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஹவுஸ்ல வந்திருக்காரு. ஸோ கெயின்ஸ் த்ரூ ப்ராப்பர்ட்டின்றது உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் சப்போஸ் உங்க பேர்ல வந்து ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடோ ஒரு ஷாப்போ இருக்குது, ரொம்ப நாளா காலியா கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல யாராச்சும் வாடகைக்கு வருவாங்க, ஒரு கமர்ஷியல் யூஸுக்காக நீங்க தருவீங்க. ஸோ அந்த கமர்ஷியல் டேக்ஸ்ன்றது, அந்த கமர்ஷியல் இதுன்றது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே சில பேர் வந்து இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹோம் அப்ளையன்சஸ் பிசினஸ் பண்ணுவாங்க. 4ஆம் வீடு ஹோம் ரிலேட்டட், ஹோம் அப்ளையன்சஸ் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் இதெல்லாம் 4ஆம் வீடு கீழே வரும். ஸோ ஹோம் அப்ளையன்சஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அப்படியே இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு, வண்டி ஷோரூம்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம்ங்க. அப்படியே இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, ரெண்டல் ரிலேட்டடா கொடுக்கறதா இருந்தா நல்லது. ரெண்டல்னா நமக்கு வந்து அது வாடகைக்கு கொடுக்குற ஷாப்போ வீடோ ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து சில வாட்டி இந்த கேமரா, ஏதாச்சும் ஒரு இந்த ஷாமியானா டென்ட்ஸ், இந்த மாதிரி ரெண்டலுக்கு கொடுக்குற பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட். ரெண்டல் மூலமா ஃபினான்ஷியல் கெயின்ஸ்ன்றது வர்ற நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா 5ஆம் வீட்டுல சுக்கிரன் வந்து 6ஆம் தேதிக்கு அப்புறமா வருவாரு. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்க ராசிநாதர் வந்து 5ஆம் வீட்டுக்கு போறாரு, ராகு கூட இணைந்து இருக்கிறாரு. இந்த டைம் பீரியட்ல சில பேருக்கு புதிய காதல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னு வைங்க, ரிலேஷன்ஷிப்புக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல என்னமோ ஒரு தனிமை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யார் கூடாவது ரிலேஷன், ஏற்கனவே ஒருத்தங்களை மனசுல வச்சிருப்பாங்க சில பேர். ஸோ அவங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் சொல்லிட்டு நினைச்சு சில பேர் வெற்றிகரமா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு தயங்கிருப்பாங்க. இல்ல மனசுல யாருமே இல்லைன்னாலும் சரி, என்னமோ தனியா இருக்கும், கொஞ்சம் பார்ட்னர் கூட நல்லா இருந்தா நல்லா இருக்கும், ஸோ பார்ட்னர் இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு. இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்ன்றது உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அது கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டா பெஸ்ட் அது. ஸோ நமக்கு வாழ்க்கையில ஒரு துணைக்காக வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்க. முக்கியமா அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ஸுக்காக சில பேர் வந்து டிஃப்ரெண்ட், நமக்கு வேற ஜாதிக்காரங்க கூடயோ இல்லாட்டி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பர்சன்ஸ் கூடயோ ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கைன்றது இந்த 5ஆம் வீட்டுல நடந்துருச்சு இல்லையா. ஸோ கொஞ்சம் அதுவும் துலாம் ராசிக்கு ராசிநாதரே சுக்கிரன் ஆயிருக்கிறதுனால லவ் வீட்டுல வந்து லவ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல வந்து சுக்கிரன் வந்து சேர்ந்ததுனால உங்களுக்கு இந்த ஒரு தாட்ஸ்ன்றது நிறைய வந்துட்டு இருக்கும். ரொமான்டிக் தாட்ஸ் நிறைய இல்லை. ஏற்கனவே லவர் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பர்த்டே இருந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி வாழணும் அந்த மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக் தாட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். அது ஓரளவுக்கு நல்லது, ஓரளவுக்கு கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ இப்போ புதன் 5ஆம் வீட்டுக்கு வருவாரு. எப்போ 4ஆம் தேதி புதன் வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி. ஸோ 5ஆம் வீட்டுல புதன் இருந்தா எஜுகேஷன் பரமா நமக்கு நல்லது செய்வார். ஏன்னா புதன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த புதன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நாலெட்ஜபிள் பிளானட். நாலெட்ஜ், எஜுகேஷனு, எந்த விதமான எஜுகேஷன் ஆயிருந்தாலும், எந்த விதமான நாலெட்ஜ், பிசினஸ் நாலெட்ஜ் ஆயிருந்தாலும் சரி கொடுக்கிறவர் வந்து புதன். ஸோ புதன் 5ஆம் வீட்டுல இருக்கும்போது வந்து நமக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் திங்ஸ்ல வந்து நல்லது நடக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து புதன் உங்களுக்கு 9ஆம் வீட்டதிபதி. 9ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டுல வந்திருக்காரு இல்லையா. 9ஆம் வீடுன்னா ஹையர் நாலேஜ், ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ அந்த ஹவுஸ் லார்டு வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுல வர்றதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். அதுவும்
உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கோ இல்லாட்டி இந்த இருக்கிற நம்ம நாட்டிலேயே வந்து இருக்கிற யூனிவர்சிட்டியிலேயே ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில சீட்டு வாங்குறதுக்கோ நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எய்தர் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய லவ் பேஷனேட் டெண்டன்சிஸ் ஜாஸ்தியா இருக்கும், லவ்க்குள்ள வரணும், லவ் அண்ட் ரொமான்ஸ்குள்ள வரணும். இல்லைன்னு வைங்க, எஜுகேஷன் சார்பாக எஜுகேஷன் நிறைய படிக்கணும், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும்ன்ற ஒரு டெண்டன்சி நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு 12ஆம் வீட்டு பத்தி 5ஆம் வீட்டுல வந்திருக்காரு. 12ஆம் வீடு ஃபாரின் லேண்ட்ஸ், 5ஆம் வீடு குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ துலாம் ராசிக்காரங்கள்ல ஒரு சில பேரோட குழந்தைங்களுக்கு வந்து வெளிநாட்டு போய் இந்த டைம் பீரியட்ல படிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இல்ல இந்த டைம்ல உங்க குழந்தைங்க வந்து வெளிநாட்டு போறதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க ஆல்ரெடி வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க, வந்திருக்காங்கன்னு வைங்க வீட்டுக்கு ஒரு ஹாலிடேஸ்க்கு, ஸோ திரும்பி போறதுக்கோ இல்லாட்டி எஜுகேஷனுக்காக போறதுக்கோ ஃபாரின் போறதுக்கு குழந்தைங்க ஃபாரின் போறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே கொஞ்சம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து என்னன்னா 5ல சுக்கிரன் புதன் அமைப்பு இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஏன்னா 5ஆம் வீடு கிரியேட்டிவிட்டிக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அதுவும் ராகுவோட சேர்க்கை வேற வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே வந்து இந்த மீடியா ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு, அப்படியே வந்து இந்த நார்மல் ஆர்ட்ஸ், கிளாசிக்கல் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எதா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஆர்டிஸ்டிக் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த டைம் பீரியட்ல கிரியேட்டிவிட்டின்றது ரொம்ப நல்லா வளரும். ஏன்னா 5ல சுக்கிரன் இருக்காரு, ராகு கூட சேர்ந்து இருக்காரு, கிரியேட்டிவ் ஹவுஸ்ல இருக்காரு இல்லையா. ஸோ கிரியேட்டிவிட்டின்றது ரொம்ப நல்லா வளரும். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி எதா இருந்தாலும், என்டர்டெயின்மெண்ட் அது தியேட்டர்ஸ் கட்டினவங்க இருக்கலாம், தீம் பார்க்ஸ் கட்டினவங்க இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல எல்லாமே நல்லபடியா தான் போகும். பட் என்னன்னா கொஞ்சம் அந்த ஒரு காதலுக்காக ஏங்குறது, கொஞ்சம் இது லைஃப் பார்ட்னருக்காக ஏங்குறது. சில பேர் யாரா இருந்தாலும் கொஞ்சம் 28 to 29 கிராஸ் ஆயிட்டு மேரேஜ் ஆகாதவங்க இருக்காங்கன்னா, என்னமோ திடீர்னு மேரேஜ் இப்போதான் பண்ணிக்கணும், மேரேஜ் ஆகாததுனால வந்து நமக்கு லைஃப் வேஸ்டா போச்சு என்ற ஒரு ஃபீலிங்ஸ்ல போறது, வாழ்க்கையை நாசமான போச்சு என்ற ஒரு ஃபீலிங்ஸ்ல வர்றது எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் அந்த ஒரு காதலுக்காக, ரிலேஷன்ஷிப்புக்காக என்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது குறைஞ்சுக்கிட்டா மட்டும் பெஸ்ட். ஒரு சில ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் புரோஜனி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் இந்த புரோஜனி ரிலேட்டட் திங்ஸ் கொடுக்குற ஒரு பிளானெட். ஸோ துலாம் ராசியில பிறந்த ஃபீமேல்ஸ் யாராச்சும் இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 5ஆம் வீட்டுல ராகு போயிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ராசிநாதரான சுக்கிரனோட சேர்க்கை வேற சேரிடுச்சு. ஸோ அதனால வந்து என்னன்னா புரோஜனி ரிலேட்டடா கொஞ்சம் இந்த பிரெக்னன்சி ரிலேட்டடா இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சில ஃபீமேல்ஸ்க்கு வந்து புரோஜனி மந்த் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டுங்க. பட் 5ல சுக்கிரன் இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு 5ல புதன் வந்ததுனால உங்களுக்கு அறிவுன்றது நல்லா ஏறுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கிரியேட்டிவிட்டி ஆகட்டும், மைண்ட் நல்லா வேலை செய்யும், ஷார்ப்பா வேலை செய்யும். முதல்ல எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது குவிக் தாட்னால வந்து வெளியே வந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான பலன். துலாம் ராசிக்காரங்களுக்கு பெருசா வந்து நமக்கு பாதிப்புன்றது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நல்லபடியா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஃபீமேல்ஸ் மட்டும் அந்த புரோஜனி ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க துலாம் ராசிக்காரங்க. மற்றபடி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.
இந்த மாதிரியான மாத பலன்கள், பெயர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.